Hi friends, welcome to VividTech. உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல டிவி டைம் ஆப் வந்து சரியா வொர்க் ஆக மாட்டேங்குதா? அதாவது நம்ம வந்து ஆன்லைன்ல வந்து மூவிஸ் இல்லாட்டி வந்து டிவி ஷோஸ் பார்க்கறதுக்காக இந்த டிவி டைம் ஆப் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப் வந்து நீங்க ஓப்பன் பண்றீங்க. ஆப் வந்து ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இல்லாட்டி டிவி டைம் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப, இல்லாட்டி ஏதாவது ஒரு மூவி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கப்போ வந்து ஆட்டோவாவே வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆகுறப்ப ஆப் நாட் ரெஸ்பாண்டிங் இல்லாட்டி சம்திங் வென்ட் ராங் இல்லாட்டி நெட்வொர்க் சம்மந்தமா ஏதாவது இஷ்யூஸ் வந்து ஷோ ஆகுது. இல்லாட்டி வந்து இந்த டிவி டைம் ஆப்ப ஓப்பன் பண்ணி மூவி ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப ரொம்பவே ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரீஸ் ஆகுது. உங்களால சரியா எந்த ஷோவும், மூவிஸுமே பார்க்க முடியல. இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நீங்க உங்க ஆண்ட்ராய்டு மொபைல்ல டிவி டைம் ஆப்ல வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்தா கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல இந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தா நான் விக்னேஷ் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ உங்க மொபைல்ல டிவி டைம் ஆப் வந்து சரியா ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க மொபைல் நீங்க ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிரணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில சர்ச் பார்ல டிவி டைம் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப் வந்து நீங்க இந்த இடத்துல ஓப்பன் பண்ணிரணும். ஓப்பன் பண்ண அப்புறமா இந்த ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கான்னு பாருங்க. அப்படி அப்டேட் எதுவும் வந்திருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க அப்டேட் பண்ணிருங்க. அப்டேட் பண்ணாம பழைய வெர்ஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த ஆப்ல உள்ள பக்ஸ் காரணமா வந்து இந்த ஆப்ல இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றது வந்து ஒரு சாதாரணமான விஷயமா இருக்கும். அதனால நீங்க அப்டேட் பண்ணிட்டு அப்டேட் ஆகுன அப்புறமா இந்த ஆப்பை ஒரு ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பா நீங்க உங்க மொபைல்ல செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டதுல ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின பிறகு இதில் சர்ச் பார்ல நீங்க டிவி டைம் அப்படின்றத சர்ச் பண்ணி அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிருங்க. ஓப்பன் பண்ண பிறகு இந்த இடத்துல ஃபோர்ஸ் ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதையுமே கொடுத்து ஃபோர்ஸ் ஸ்டாப் வந்து பண்ணிருங்க. பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு கிளியர் கேஷ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டாக கொடுத்துக்கொள்ளுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனையுமே கொடுத்து டிலீட் பண்ணி கிளியர் டேட்டா பண்ணிருங்க. பண்ணதுக்கப்புறமா பேக் வந்து உங்கள் ஹோம் பேஜுக்கு போயிட்டு டிவி டைம் ஆப் ஓப்பன் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் ஆகிற மாதிரி ஓப்பன் ஆகும். அப்படி ஓப்பன் ஆகின அப்புறமா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் லொக் ஆகிட்டு ஒரு யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக கிளியர் டேட்டா பண்ணுறதன் மூலமாகவுமே இதுக்கு முன்னால் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட வந்து உங்கள் மொபைலில் ஆப்டிமைசர் இல்லாட்டி க்ளீனப் இந்த மாதிரியான ஏதாவது டூல்ஸ் இருக்குமா தான் ஜஸ்ட் அதையுமே ஒர்க்கை கொடுத்துட்டு க்ளீனப்பும் ஆப்டிமைஸும் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலையும் ஒரு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் நம்ம மொபைலுமே ஸ்லோவாகி ஸ்ட்ரக் ஆகிறனாலுமே இந்த ஆப்ஸ் வந்து சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் ஆப்டிமைஸ் பண்ணிவிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் ட்ரை பண்ணுறதன் மூலமாக டிவி டைம் ஆப்பில் வந்து ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்த இஷ்யூஸ் வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.